விருந்துக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னா. எனக்கு கூட தான் அவ்வளவா விருப்பம் இல்ல. அப்புறம் நாங்க போனோம் போவேன விட்டுருவோம், எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஏய் வேணா சக்தி. அண்ணா எனக்கு போக சுத்தமா பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்றீங்க. பிடிக்காத விஷயத்தை எதுக்கு என்ன போய் பண்ணணும்? அம்மா ஆசைப்படுறாங்கல்ல. ஏன்னா அம்மா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது இது நம்ம ஒருத்தர் இல்ல, இது நம்ம பண்ண உடனே ஆசைப்படுறது நிறுத்திடுமா? அண்ணா நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஆத்தா அவங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுங்களும் வெக்கமான சூடு சொல்ற எல்லாம் வந்து நிக்கதான் போகுதுங்க. அம்மா சொன்னதுக்காக அங்க போறோம், சாப்பிடுறோம், திரும்ப வரோம், அப்படிதான். அண்ணன் பேச்ச நம்ப முடியாது. ஆத்தா அண்ணி ராஜின்னு யாராச்சும் ஒருத்தங்க அழுவாங்க, அண்ணன் மனசு மாறிடுவார். இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிடும். நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லாம போயிடும். இல்ல இல்ல அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாது சக்திவே, அது மட்டும் நடக்கவே விடக்கூடாது. எப்படி நல்ல பானகம் இது அக்கா. நீ பேசாம மச்சானோட மளிகை கடை பக்கத்துலயே ஒரு பானக கடை போட்டிருக்கா. அது சரி பானகட்ட பையல. நீ எதுக்கு இந்த பக்கமே வரதில்ல? ஏன் உங்களுக்கு தெரியாதாக்கும் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு? என் புருஷனை துரத்தி விட்டவங்க தானே நீங்க. என் புருஷனை வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நான் மட்டும் எப்படி வர முடியும்? என் பொண்டாட்டி என் சின்ன இவங்க ரெண்டு பேரும் வாய பொத்திக்கிட்டு இருந்தாவே இன்னைக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லாம தப்பிச்சிடலாம். ஆனா இருப்பாங்களான்னு தெரியல.